wish you a happy new year, friends and families. Hi friends and families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய நியூ இயர் கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பெரிய ரங்கோலியெல்லாம் போட தெரியாது, சிம்பிள் டிசைன் தான் பண்ண தெரியும். அதுவும் நான் ஃபோனில் பார்த்து தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியூ இயர்க்கு ஒரு 5 o'clock மேலே கோயிலுக்கு வந்திருந்தோம். கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தரிசனம்லாம் சூப்பராக முடிஞ்சிச்சு. பக்கத்தில் வந்து பார்க் இருக்குது, அங்கேயும் பசங்களை கூப்பிட்டு போய் ஒரு 1 hour கிட்ட விளையாட விட்டோம். எல்லோரும் ஜாலியாக விளையாடினாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம டீயை போட்டு குடிச்சிட்டு வரும்போதே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். வெளியவே சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, சிக்கன் வாங்கிட்டு போய் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த பிளானும் சேஞ்ச் ஆகி லாஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கு வந்துருச்சு. எனக்கு மேக்ஸிமம் சிக்கன் கிரேவினா கொஞ்சம் சூப்பராக செய்வேன். மட்டனெல்லாம் அந்தளவுக்கு செய்ய வராது. எனக்கு தெரிஞ்ச சிக்கன் கிரேவியை சூப்பராக செய்வேன். சூப்பராக சிக்கன் கிரேவி பண்ணி கொஞ்சமாக ரசம் வடித்து சாதமும் முடிஞ்சாச்சு. நைட்டு வந்து இந்த மாதிரி நான்வெஜ் எடுத்துக்கும் போது கொஞ்சமாக ரசமும் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் டைஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சிக்கன் கிரேவி பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து ஒரு 20 மிளகு போல் தட்டி போட்டுக்குவேன். தட்டினா இந்த மாதிரி தூள் பண்ணி லாஸ்ட்டில் மேலே தூவி ஒரு 10 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, நல்லா கோல்ட் ஆகிடுது. மெழுகு வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் நம்ம பாடி ஹீட்டாக வச்சுக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், என்னுடைய சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னுட்டு நான் இன்னொரு vlogல சொல்கிறேன். இன்னொரு பிளேட்க்கு மாற்றிட்ட பிறகு லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத தூவிடுவோம். தூவிட்டு மெழுகெல்லாம் போட்டிருக்கோம். கொத்தமல்லியும் லாஸ்ட்டில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என் பையனுக்கு தான் ஊட்ட போகிறேன். என் பையனுடைய ரியாக்ஷன் அண்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவான். ஏன்னா மேக்ஸிமம் நான் செய்கிற சிக்கன் கிரேவினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா செய்கிறத விட நான் செய்கிறது நல்லா இருக்குன்னு சாப்பிடுவான். ஏன் அது நல்லா இருக்குன்னா, எனக்கு மேக்ஸிமம் எந்த நான்வெஜ்ஜும் செய்கிறதுக்கு வராது. நான் செய்கிற ஒரே நான்வெஜ்ஜு இந்த சிக்கன் மட்டும்தான். அதனால தான் நல்லாயிருக்கோ என்னமோ தெரியல. பசங்க பார்க்கில் நல்லா விளையாடிட்டாங்க. அவனுக்கு பசி எடுத்துகிட்ருக்கேன். எப்பயும் வாங்க சாப்பிடுவீங்கன்னு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இப்போ பார்த்தா அவங்களே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். எங்கள் வீட்டில் நியூ இயர் சூப்பராக போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.